திமுகவோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், மதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்துல திமுக என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற பயம் தான் தெரியுது. திமுக தான் பாஜகவோட அந்த மசோதா தோற்கிறதுக்கு முக்கியமான காரணம். இப்படியான சூழல்ல மக்களவையில 22 எம்பிக்களையும் மாநிலங்களவையில 10 எம்பிக்களையும் வச்சிருக்கிற திமுக ஆதரவு தந்துச்சுன்னா பாஜக விரும்பின தொகுதி மறுவரையறை நிறைவேறுவதற்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த பயத்துக்கு முக்கியமான காரணம். பாஜகவோட பக்கம் திமுக போயிருமோ அப்படிங்கிற அச்சத்துல இருக்குது காங்கிரஸ். உண்மையிலேயே தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இந்தியாவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன? தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் டீலிமிட்டேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. நாட்டில் அதிகரிக்கிற மக்கள் தொகை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளோட எல்லைகளையும் எண்ணிக்கைகளையும் மாற்றி அமைக்கிற செயல்முறை தான் தொகுதி மறுவரையறை. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தால அமைக்கப்பட்ட டீலிமிட்டேஷன் கமிஷனால மேற்கொள்ளப்படுது. இந்தியாவில் 1970களில் மாறியதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் மாறல. இந்தியாவில் கடைசியா 2002வது வருஷம் தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. 2008ல் தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஆனா மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுல சிறந்து விளங்குற மாநிலங்களுக்கு அரசியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற குரல் எழும்புச்சு. இதனால 1971வது வருஷம் மக்கள் தொகையோட அடிப்படையிலேயே தொகுதிகளோட எண்ணிக்கை 2026 வரைக்கும் முடக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. தற்போது இந்த காலக்கெடு முடிவுக்கு வந்திருக்கு. இதனால மக்கள் தொகையோட அடிப்படையில புதிய தொகுதிகளை வரையறுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட தொடங்கியிருக்கு. இன்றைய சூழல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் மறுவரையறை செய்யறதுக்கு மத்திய அரசு முடிவு செஞ்சா குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களோட மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை கடுமையாக குறையும். அதே நேரத்துல மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறுன, அதாவது அதிக மக்கள் தொகை இருக்கிற வட மாநிலங்களோட இடங்கள் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதனால இந்த தொகுதி மறுவரையறை நடைமுறை தென்னிந்தியாவோட அரசியல் உரிமையை பறிக்கும் செயல் அப்படின்னு ஆரம்பம் முதலே தமிழக கட்சிகள் ஒட்டுமொத்தமா எதிர்த்து வருது. மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை உயர்த்துறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு திமுக கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது. கடந்த முறை தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்தப்போ திமுகவோட எதிர்ப்பு மற்றும் அகிலேஷ் தலைமையிலான சமாஜ்வாடி எதிர்ப்பு, மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட எதிர்ப்பு காரணமாகவே தோற்று போச்சு. ஆனா இந்த முறை திமுக இந்த மசோதாவை ஆதரிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்றாங்க திமுக ஆதரவாளர்கள். இது பற்றி திமுக ஆதரவாளர் ஒருத்தர் சொல்லும்போது, திமுக முதல்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்றத்துல இப்போ இருக்கிற பிரதிநிதித்துவம் 7.2% என்பது மக்கள் தொகை அடிப்படையில குறைக்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி வருது. 850 தொகுதிகள் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 61 தொகுதிகள் உறுதி செய்யும் பட்சத்துல ஆதரிக்கிறதுல என்ன தப்பு? மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னா இப்ப இருக்கிற 39 தொகுதி அப்படிங்கிறது 31ஆக குறையும். 850 அப்படின்னா 49 தொகுதியாக மாறும். இதைதான் திமுக மசோதா நிலையிலேயே எதிர்த்துச்சு. காரணம், சட்டமானதுக்கு அப்புறமா இதை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரோட கருத்தை பல திமுகவினர் வரவேற்றிருந்தாங்க. காங்கிரஸ் செய்த துரோகத்தால கொதித்து போயிருக்கிற திமுகவினர் இந்த மசோதாவை ஆதரிக்கிறதுக்கு குரல் கொடுக்கறாங்க. இவர்களோட குரலுக்கு மதிப்பளித்த திமுக செய்தி தொடர்பாளரான RS பாரதி, மசோதால திமுகவோட பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி சென்ற காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், மதிமுக இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுல உச்சகட்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை முதல்வர் விஜய் எதிர்த்து இருக்கிறாரு. அதனை வெளிப்படையாகவே கரூர்ல பேசியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் திமுக எடுக்க போற முடிவு ரொம்பவே முக்கியமானது. திமுக தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரித்து வாக்களிச்சது அப்படின்னா அது பாஜக சார்பு நிலையாகிரும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் அஞ்சுறாங்க. அதே நேரத்துல எதிர்த்து வாக்களிக்காம வெளிநடப்பு செஞ்சாலும் பாஜகவுக்கு சாதகமா ஆயிரும். ஏன்னா மேற்கு வங்கத்துல மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ் மொத்தமா உடைஞ்சு போயிருக்கு.
மம்தா ஆதரவு எம்பிக்கள் எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. அதிருப்தி திரிணாமுல் எம்பிக்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டினை எடுக்கிறதுக்கே அதிக வாய்ப்புகளும் இங்க இருக்குது. அதே மாதிரி ஆம் ஆத்மியிலையும் 7 எம்பிக்கள் மொத்தமா பாஜகவுக்கு தாவி போயிட்டாங்க. இது தவிர உத்தவ் தாக்கரேவோட சிவசேனால இருந்தும் கணிசமான எம்பிக்கள் ஷிண்டேவோட அணிக்கு தாவி போயிட்டாங்க. அதனால தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா சமாஜ்வாடியோட அகிலேஷ் எடுக்கிற முடிவும் ஓரளவு ரொம்ப முக்கியமானது. இந்த மசோதா குறித்து அமித்ஷா பேசும்போது விகிதாச்சாரங்களோட அடிப்படையிலேயே தொகுதிகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில இருந்து 39 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில 543 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்துல அதன் பிரதிநிதித்துவம் 7.18% மாறும். இடங்கள் அதிகரிக்கப்பட்ட பிறகு எம்பிக்களோட எண்ணிக்கை 59 இருந்து 61 உயரும். தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் 7.23% இருக்கும் அப்படிங்கிறது மத்திய அரசோட நிலைப்பாடா இருக்கு. இந்த மசோதாவை ஆதரிக்கிறதுக்கு திமுக முடிவெடுக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதே சொல்லப்படுது. ஆனாலும் தெளிவான வரைவு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே இறுதி நிலைப்பாட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் திமுகவோட கருத்தாக இருக்குது. அதனால இந்த மசோதா குறித்து ஸ்டாலின் எடுக்க போற முடிவை காங்கிரஸ் உள்பட எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. Subscribe to One India and never miss an update.